ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். சுராச்சாரியாஜ வித்மகே சுரஸ்ரேஷ்டாஜ தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்சமயம் நமது டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுடைய வக்ரகதி பலாபலன்கள், வக்ர பயிற்சின்னு சொல்லலாம். அந்த வக்ரகதி பலாபலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் என்ன நன்மைகள் தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் விரிவாக காண்கிறோம். குரு வக்ர பயிற்சின்னு சொல்லுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பயிற்சி அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறது தான் பயிற்சி. ஒரு இடம் பெயர்றது. இப்போ இந்த வீட்டில் இருக்கோம்னா 100 வீட்டுக்கு போகிறது தான் பயிற்சி. ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இடம் மாறலை, அதே விஷபராசியில் தான் இருக்கார். வக்கரம் அப்படின்னா திரும்பிக்கிறது. அவனுக்கு வக்கர புத்திடா அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அதாவது ஆப்போசிட், நேரான புத்தி இருக்கிறவன் நேர்மையாக இருப்பான். அவனுக்கு வக்கர புத்திங்கும்போது அவனுக்கு திரும்பின புத்தி, அதாவது தாறுமாறாக இருக்கிறது, திரும்பி இருக்கிறது. அப்போது அதே வீட்டிலேயே குரு பகவான் உங்களை பார்க்காமல் திரும்பி உட்காந்துக்கிறது பேர் வக்கரம்னு பேர். அது பயிற்சின்னு சொல்ல முடியாது. நிறையா சேனல்களில் நிறையா டிவியில் பார்த்தீங்கன்னா அதை பயிற்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்ங்கிறது வேறு, வக்ரம் தான் கரெக்டான வார்த்தை. இப்போ குரு வக்ரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம குருன்னா யார்? இப்போ நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 9 கிரகங்கள். அவங்க இல்லாமல் இந்த உலகங்கள் இயங்காது. 12 ராசிகள், 9 கிரகங்கள். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த 12 ராசிகளும். சிம்ம ராசி சூரிய பகவானுக்கு வீடு, கடகராசி சந்திர பகவானுக்கு வீடு, மேஷம் ரிச்சிகம் செவ்வாய் பகவானுக்கு வீடு, மிதுனம் கன்னி புத பகவானுக்கு வீடு, தனுசு மீனம் இது 2 குரு பகவானுக்கு வீடு, குருவோட வீட்டில் பிறந்தவர்கள். ரிஷபம் துலாம் சுக்கிர பகவானுடைய வீடு, மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு. அப்போது 9 கிரகங்கள், 12 ராசிகள். 5 கிரகங்களுக்கு 2 வீடு, 2 10, சூரியன் 1 11, சந்திரன் 1 12. வீடுகள் முடிஞ்சது, ராசிகள் முடிஞ்சது. ராகு கேதுகளுக்கு அப்படின்னு சொந்த வீடு கிடையாது. அப்போதைக்கு பயிற்சியாக எங்கே இருக்காங்களோ அது சொந்த வீடு. இப்போ ராகு பகவானுக்கு மீனராசி சொந்த வீடு அடுத்த பயிற்சி வரைக்கும். கேது பகவானுக்கு கன்னி ராசி இப்போ சொந்த வீடு. சரியா? எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல. பல வேலைகளாக அங்கேயும் எங்கேயும் அலையிறோம், ஓடுறோம். அந்த மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க வீடு, இப்போ நான் சொன்னேன் அந்த 12 ராசிகள் அவங்கவுங்களுக்கு ஒரு வீடு சொன்னேன், அதிலேயே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். அவங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதற்கு பெயர் பயிற்சின்னு பேர். எப்படி ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு பெயர் தான் பயிற்சி. அதே ராசியிலே இருந்தால் வக்கரம் அல்லது நேராக இருக்கிறது. இது 2 தான். இப்போ பயிற்சி ஆகிறதுல பார்த்தோம்னா, அதிகப்படியாக ஒரு கிரகத்தில் தங்கி ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படின்னு பண்ணுறது 4 கிரகங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார், அப்புறம் பயிற்சி ஆகிடுவார். சூரிய பயிற்சி. சந்திர பகவான் வெறும் 2.5 நாள் மட்டும்தான், 2.5 days, அப்புறம் பயிற்சி. 2.5 நாளைக்கு பயிற்சியாக இருந்த ஒருத்தர் தான். செவ்வாய் புதன் சுக்கிரன்னா 40 நாள் 45 நாள். அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் நமக்கெல்லாம் தரக்கூடிய கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான் 2.5 ஆண்டுகள், 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது அப்படிங்கிறது பண்ணுறார். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கி நல்லது கெட்டது பண்ணுறாங்க. அப்புறம் குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் தங்கி நல்லதும் கெட்டதும் செய்வார். இது பயிற்சி விவரங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. நமக்கெல்லாம் ஒரே வீட்டிலே 5-6 பேர் இருந்தாலும் எல்லாம் ஒரே வேலையை செய்கிறது இல்லை. அவர் இதில் இருக்கார், இவர் இன்கம் டேக்ஸில் இருக்கார், அவர் கஸ்டம்ஸ் இருக்கார், போலீஸாக இருக்கார், இவர் தாசில்தார், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அலுவலில் இருக்கும். அந்த மாதிரி இந்த 9 கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால், சூரிய பகவானுக்கு என்ன வேலைன்னா ஆத்மகாரகன் பித்திருக்காரகன்னு பேர். நம்மளுடைய ஆத்மா ஹிருதய சம்பந்தமான நோய்கள், அரசியல், அரசாங்கம், அரசு வேலை, தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் உடல் நலம், இதெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை. சந்திர பகவானுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா மனோகாரகன் மாத்ருகாரகன். தாயாரை பற்றி நான் சொன்னேன், தாயார் உடல் நலம், தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வகையான உறவுகள், மனசு, நம்மளுடைய மனோரீதியான எண்ணங்கள், செயல்கள், புத்திகள், ஒரு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வர்றது, மனோ பயம் வர்றது, பதட்டம் வர்றது, தெளிவில்லாமல் தெரிகிறது,
சந்தோஷமாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் சந்திரன் தான் காரணம். அவருடைய வேலை அது. செவ்வாய் பகவான் பூமிகாரகன், சகோதரகாரகன், மருத்துவகாரகன், இப்படி சொல்லலாம். பூமி, நிலம், வீடு, விவசாயம், அக்ரிகல்ச்சர், நிலத்தடி நீர், நெடுஞ்சாலை, கட்டுமானங்கள், காவல்துறை, உணவு, மருத்துவம், சகோதர வர்க்கம், இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம். 4வது பார்த்தோம்னா புத பகவான். புதனுக்கு என்ன வேலைன்னா வித்தைக்காரகன். படிப்பு, உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, இது புதனால தான். அதனால தான் பொன் கிடைத்தாலும் கிடைத்தும் புதன் கிடைக்காதும்பாங்க. பேர்பட்ட நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான தெய்வத்தில் ஒருத்தர் புதன். அப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவானுக்கு மட்டும் இந்த கிரகங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு ஒன்று உண்டு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு பகவான் மட்டும் பார்த்தாலே போருமா, இங்கே இருக்கணுங்கிறதே இல்லை. மற்றவங்க இந்த இடத்துல இருந்தால் தான் சிறப்பு. குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ திருமண பலன், திருமணமாகிறது, வம்ச விருத்தி ஏற்படுது, பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் ஒரு திருமணம் பண்ணுறோம்னா குரு பலன் வந்துருச்சான்னு பார்ப்பாங்க. அந்த குரு பலன் அப்படிங்கிறது குரு எந்தெந்த இடத்த பார்ப்பார்? அவர் உட்கார்ந்த இடத்துல வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இங்கெல்லாம் குரு பார்வை. ஸோ இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா நமக்கு பார்வைப்பட்டதுனாலும் அந்த குரு பலன் கிடைக்கும். குருவனுடைய அனுகிரகத்தால் நான் சொன்ன திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து பத்துக்கள், உத்தியோகங்கள், ஆடை ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், பொருளாதாரங்கள், இவையெல்லாம் குரு பகவானால் ஏற்படுறது. அடுத்தது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால் கலத்திரக்காரர்கள். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, சந்தோஷங்கள், தாம்பத்தியம், பொருளாதாரங்கள், வங்கி, நிதி நிறுவனம், ஃபினான்ஸ், இதெல்லாம் சுக்கிரனுடைய வேலை. ஆபரணங்கள் இதெல்லாம். அப்புறம் சனி பகவான். சனி பகவானுக்கு என்ன வேலைன்னா ஒரே வேலை தான், ஆயுளை எடுக்கிறது. ஆயுள்காரகன். அதனால தான் சனிக்கெல்லாம் பயந்துக்கிறது. 2.5 வருஷம் இருக்கிறதே அதிகம். அவர் தான் 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, இப்படி விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, வாக்குச்சனி, வாகனச்சனி, பாதச்சனி, நிறைய இருக்குது. அப்போது சனி இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறார். சனி ஆயுளை கொடுக்கக்கூடியவர். ஆயுளுக்கு காரணம் அவர் தான், உடல் நலத்திற்கு. அப்போ அவர் வந்து அதனுடைய வேலையை பார்க்குறார். ராகு யோகக்காரகன். யோகத்தை, திடீர் யோகத்தை கொடுப்பவன் ராகு. கேது மோட்சக்காரகன். இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், யோகம், ஜபம், இந்த மாதிரி மோட்சத்தை கொடுக்குறது கேது. எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது, எளிமையான தெய்வம் குரு பகவான். குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருளை போக்குபவன் அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை போக்குவன் தான் குரு. அதனால தான் வாத்தியார, டீச்சர் எல்லாம் குருன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியாத சொல்லிக் கொடுத்து நமக்கு அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுதான் குரு. இப்போ நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவுக்கு என்ன வேலைன்னா நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான காரியங்களுக்கும் அவர் பார்வை இருந்தால் தான் அது படும், அந்த காரியம் நடக்கும். குரு பார்வை இருக்கா பாருங்கள், அப்போ அந்த சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இருந்தாலுமே குரு அஷ்டமனமோ, குரு மூடமோ, குரு மறைவோ ஏற்பட்டிருந்தால் எந்த ஒரு நல்ல காரியமே நம்ம பண்ணுறதில்ல. குறிப்பாக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வீட்டில் திருமணம் வைக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினத்தினுடைய கட்டத்தை பார்ப்பாங்க. நம்ம ஜாதகம் அப்படிங்கிறதுலாம் 2வது. அன்றைய தினத்தினுடைய கட்டத்தில் குரு பகவான் 7-8 குரு மறைஞ்சிருக்காரா, 12 குரு மறைஞ்சிருக்காரா, குரு பார்வை இருக்கா நம்ம வைக்கிற லக்னத்திற்கு, இப்படியெல்லாம் குருவை வைத்துத்தான் அனைத்து காரியங்களுமே தீர்மானிக்கப்படுகிறது. குருவில்லா வித்தை பால். குருவில்லைன்னா அந்த கல்வி பால். குருவில்லாத ஒரு சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது பாலாக போயிடும். இப்போ அதனால தான் 9 குரு. குருவை பற்றி ஏன்னா நவகிரகத்தில் குரு மட்டும்தான் எல்லாருடைய நட்பு, எல்லா நட்பு கிரகமாக வச்சுருப்பார். மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம், நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் குரு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவானை பற்றி சொல்லிடுமோனா நிறையா சொல்லலாம். அவருக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் கலர். அவருடைய திசை வடக்கு. அதனால தான் வடக்கு வாசல் வீடு வச்சு கட்டுறது குபேரனுடைய திசை. இப்போது அந்த குரு பகவானுக்கு பிடித்த புஷ்பம் முல்லை மலர், சுண்டல் கடலை, இதெல்லாம் அவரை திருப்தி பண்ணுறதுக்காக நம்ம இந்த பொருட்களை எல்லாம் இந்த குரு தோஷம் உள்ளவர்கள் குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு சென்று இதெல்லாம் சமர்ப்பித்து நம்ம குரு பகவானை வழிபட்டு வருகிறோம். அப்போது ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அப்படிங்கிற பார்வைப்பட்டால் அந்த இடம் மிகவும் மோசமாக இடமாக இருந்தாலும் அந்த இடம் சுபிட்சம் பெறும் அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குரு பகவானை பற்றி சொன்னால். அப்பேற்பட்ட இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறத நடக்குது. அதாவது ஒரு குருவனுடைய ஒரு ராசியில் தங்கக்கூடிய நேரம், காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஆண்டு காலம். அந்த 1 ஆண்டு காலத்தில் நேராக நேர்பார்வை, நேர்கொண்ட பார்வையாக இருக்கிறதுங்கிறது வேறு. பட் ஆனால் வக்ர பார்வை, வக்ரகதிங்கும்போது திரும்பி நின்று பார்க்குறார். அப்போ பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அந்த வக்ரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10/10/2024 வியாழக்கிழமை என்றைக்கு ஆரம்பிக்குது இந்த வக்கரம் அப்படிங்கிறது. அப்புறம் என்றைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2/2025 அன்றைய தினம் நிறைவு பெறுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இந்த 3 மாத காலங்களில் 116 தினங்களில் இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய ரிஷபராசி நேயர்கள், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள், வக்கர பலன்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியில். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டாலே மிக மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு பொன்னான நேரம் இது. உங்கள் ராசியிலே குரு பகவான் வக்கரபாரதங்கிறது பல கோடி வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. அப்போ இது ஒரு பொன்னான வாய்ப்பு, பொன்னான நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம இருக்கோம். ரிஷபராசி அப்படி எடுத்துட்டாலே தான தர்மங்கள், ஈகை குணங்கள், அழகு நிறைந்தவர்கள், இரக்க சுபாவங்கள், பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்கள், எளிதில் ஏமாறக்கூடியவர்கள், பிறர் கஷ்டப்பட்டால் நீங்கள் தாங்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் தாங்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு குரு வக்கர பலன் உங்கள் ராசியிலே நடக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக ஜென்ம குருவாக இருந்து, ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படிம்பாங்க. ஜென்மத்தில் குரு வந்தால் ராமரே வனத்துக்கு போனாராம், விடிஞ்சா பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தவர் 16 ஆண்டுகள் வனவாசம் போனது, சீதையை சிறை வைத்தது, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்கள் ஜென்மகுருவில் வரும். ஜென்மகுருன்னு நம்ம ராசியில் குரு இருந்தால், அதே குரு வக்கரமாயிட்டார்னா என்னென்ன நன்மைகள்னு என்றதுக்கு இயலாது. பேர்பட்ட நன்மைகள், முதல்ல கடன் தொல்லைகள் குறையும். அங்கே வாங்கி இங்கே வாங்கி போட்டு வீடு சரியில்லை, வீட்டை மாற்றலாமா அல்லது தொழிலை மாற்றலாமா இப்படின்னு பல குழப்பங்களில் இருந்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது எதனால் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, எதுக்கு இதை மாற்றிப்பார், எதுக்கு அதை மாற்றிப்பார், அதை பண்ணிப்பார், எதை தின்னால் சித்தம் தெளியும்னு நம்ம அலைகிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து முதல்ல வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். இதுதான் நமக்கு பிரச்சனை, இதுக்கு இதுதான் தீர்வுங்கிற கண்டுபிடிக்கிற நேரம். கண்டுபிடித்து அதை செய்து வெற்றியில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். அப்போது கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது. கடன் தொல்லை இருக்காதுன்னா அப்போ என்ன நடக்கணும்? வருமானங்கள் அதிகரிக்கணும், பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏறுது. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம். தொழிலில் லாபம், ஷேர் மார்க்கெட்டிங், பங்கு வர்த்தகம், அந்நிய செலாவணி, இந்த மாதிரி முதலீடு செய்தல், இதில் எல்லாம் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். முன்னோர்கள் சொத்துக்களாக இருக்கட்டும், நாம் வாங்கின சொத்துக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சில காலகட்டத்தில் நேரம் சரியில்லாத டைமில் அதை விற்று அதன் மூலமாகலாம் நம்ம ஜீவனம் நடத்தியிருப்போம். அந்த விற்ற சொத்துக்களை விட பல மடங்கு சொத்துக்கள் நம்ம வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குது. பொருளாதாரத்தில் உயர்வு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக ஜென்மத்தில் குரு வரும் பொழுது பிரிஞ்சு தான் இருக்கணும். அதே ஜென்மத்தில் குரு வக்கரமாகும் பொழுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய, விவாகரத்தை ஆயிருந்தாலும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புங்கிறது கொடுப்பார். ஐயோ அவசரப்பட்டு பண்ணிட்டவே, என்னால் அவரை மறக்க முடியல, அவளால் என்ன மறக்க முடியல, எத்தனையோ ஜாதகம் பார்க்குறேன் நான், இதே தான் பிரச்சனை வரும். அப்போது அந்த மாதிரி பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று சேருதல் அப்படிங்கிறத கொடுப்பார். தம்பதிகள் அந்யோன்யம் அப்படிங்கிறத கொடுப்பார். அதுபோக மிராக்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வக்கரகதியில். புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது இழந்ததை மட்டும் பெறதுன்னு நான் சொல்லலை, புதுசாகவும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார் வக்கரகதியில் இருக்கிறதுனால. அதே மாதிரியே பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதி காலகட்டத்தில் பூமி, மனை, வீடு, விவசாயங்கள், நிலபுலன்கள் இதெல்லாம் நமக்கு சேரும். குறிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், உணவு, டீக்கடை, பேக்கரி, உணவு சாலை, அன்னசாலை, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், பத்திரப்பதிவு, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை, சட்டம், நீதிமன்றம், சுகாதாரத்துறை, மருத்துவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், புதிய தொழில் துவங்குதல், அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரித்தல், அவையெல்லாம் நடைபெறும் இந்த வக்கரகதி காலத்தில். 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், கேது சஞ்சரிக்கிறாங்க வக்கரகதி காலத்தில். அது மிகச்சிறப்பு. அரசாங்க வேலைக்காக காத்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும். தகப்பனாருடைய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசியலில் இருக்கிறவங்க சாதிக்கலாம், சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். உயர்கல்வி, உயர் பதவி, அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வக்கரகதி காலத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார். அந்நிய தேச பயணம் அப்படிங்கிறது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை செய்கிறது, வெளிநாட்டில் தொழில் துவங்கிறது. ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த தொழிலில் எல்லாம் ஒரு முன்னேற்றங்கள், அதில் எதிர்பாராத திருப்பங்கள். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எனக்கு விசா கிடைக்கல, நம்ம நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என் நாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த விசா கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் கிடைக்கும். அதாவது பொதுவாக குருவினுடைய பலன்கள் கெடுதலாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வக்கரகதி காலத்தில் மிகச்சிறப்பான நன்மை அடைவார்கள். அதான் விஷயம். வக்கரகதி அப்படின்னு எடுத்துட்டாலே
அந்த ரிஷபராசியில் உங்கள் ராசியில் தான் ஜென்ம குருவாக இருந்தவர் திரும்பி உட்காரும் பொழுது அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குகிறார். நான் சொன்ன மாதிரி வீடு, மனை, வாகனம், வசதிகள், குழந்தை பாக்கியம், திருமணம், உத்தியோகம், கடன் தொல்லை தீருதல், உத்தியோக உயர்வு, வெளிநாட்டு பயணங்கள், மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்கலாம். கல்வித்துறை, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க மட்டும்தான் கல்வித்துறை கிடையாது. அதில் பணியாற்றக்கூடியவர்களும் கல்வித்துறை ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பணியாற்றக்கூடியவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். இரும்பு தொழிற்சாலைகள் துவங்கலாம். ரப்பர், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் உயர்வுகளை கொடுக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த வக்கரகதியினுடைய ரிஷபராசி பலாபலன்கள் 99.9% நல்லா இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களுக்கு இது ஒரு பெரிய தீர்வு. நான் ரிஷபத்துக்கும் துலாத்திற்கும் குரு பகவான் இப்பொழுது கொடுக்கக்கூடிய செல்வம் வாரி வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேறு எந்த காலத்திலையும் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு ராசியாக இந்த 2 ராசி விளங்குது. அதில் ரிஷபராசியான தங்களுக்கு 100% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இது போக இதில் ஏதாவது நான் சொன்ன பலன்களில் மாறுபாடுகள் இருந்ததுனால் அவசியம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்வது அவசியம். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அடியனுடைய அலைபேசி இந்த ஸ்க்ராலிங்கில் டிஸ்பிளே பண்ணுவோம். தாராளமாக நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து இந்த வக்கர பயிற்சிக்கு என்னுடைய சொந்த ஜாதக குருவும் உதவி பண்ணுறாரா, நல்லா இருக்காரா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, இல்லைன்னா அதற்குண்டான பரிகாரங்களை செய்து இந்த நல்ல நேரமாகிய ஒரு வக்கர காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் முழுதாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.